ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. இந்த பொண்ணு பேர் அபிராமி. நம்ம பிராட்வேல இருந்த காலத்தில் இருந்து வந்துட்டுருக்கான். 27-28 இயர்ஸ், 28 வருஷத்துக்கு மேலேயா? ஓகே. சோட்டா கைலாஷ்னு ஒரு பில்கிரிமேஜ் போயிட்டு வந்திருக்கா. கைலாஷ் உங்களுக்கு தெரியும், அது சைனாவில் இருக்குது. 19,800 அடி உயரம். சோட்டா கைலாஷ்ன்றது 12,000 அடி இருக்குமா? மோர் தென் தேட். 12,000 14,000 அடி இருக்கும். தான் லாஸ்ட் பார்டர் பிட்வீன் இந்தியா, நேபாள் அண்ட் சைனா அந்த இடம். ஸோ அவங்க போயிட்டு வந்த அனுபவத்தை சொல்லுவாங்க. சொல்லு. சங்கரம் சிவசங்கரம். மைக்கில் பேசி பழக்கம் இல்லை. பாபா தான் எல்லாமே. இஸ் அவர் ஒன்லி காட். யோ, சோட்டா கைலாஷ் பற்றி சொல்ல சொன்னா நீ படா கைலாஷ் பற்றி பேசிட்டு. கைலாஷமும் பாபா தான். கைலாஷமும் பாபா தான். சொல்லு சொல்லு. இது வந்து பஞ்ச கைலாஷில் வந்து ஒரு கைலாஷ். ஃபஸ்ட்டு கைலாஷ் வந்து மானசரோவர். இது வந்து செகண்ட் ஆதி கைலாஷ். அங்கே தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் ஹியர் வி டுக் அ ஃப்ளைட் டு டெல்லி. அங்கே வந்து டெல்லியிலேருந்து கேப் எடுத்துகிட்டு டாச்சுலா வரைக்கும் போயிருந்தோம். அது ஆல்மோஸ்ட் 7 to 8 hours ஜர்னி. அங்கே இருந்து கஞ்சின்னு ஒரு ஊர், அங்கே போயிட்டு பட் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் ஃபுல்லாக வந்து மைனஸ். அங்கே ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஸோ அங்கேருந்து ஓம் பர்வத் சொல்லிட்டு பிள்ளையார் வந்து உருவான இடம். சாமி நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க மைக்கில், அந்த இடம் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளையாரே வந்துட்டு அங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கேயே நம்ம பிள்ளையார் இருக்கார் கூட. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓம் வந்து ரொம்ப அழகாக தெரியறது. அந்த மலையில் வந்துட்டு நம்ம ரொம்ப கிட்டவே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஆதி கைலாஷ், அங்கேருந்து ஒரு சின்ன டைவர்ஷன், அதே ரூட்டில் தான் இருக்குது. பட் இது வந்து சாமி சொன்ன மாதிரி சைனா வந்து அதுக்கு ஜஸ்ட் பேக் சைட், ரொம்ப கிட்டவே. எல்லா பார்டரும் ஒரே இடத்துல சேர்றது. நேபாள், உத்தரகாண்ட் ப்ளஸ் இங்கே சைனா எல்லாமே ஒரே இடத்துல சேர்றது. ஸோ ஆதி கைலாஷ் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ். அது ஒரு தனி ரூட்டில் இருக்குது. அதே ஆல்மோஸ்ட் த சேம் பிளேஸ். அங்கேருந்து பார்த்திங்கன்னா கௌரிகுண்ட் பார்வதி சரோவர்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்கே போனீங்கன்னா பார்வதி சரோவர் வந்து அங்கே தான் அந்த காலாபானின்னு சொல்லிட்டு உருவார இடம். அங்கேருந்து கௌரிகுண்ட், அங்கே வந்து கோடா கிடைக்கிறது. அங்கேருந்து பை வாக்கும் போகலாம். பட் இட் வில் டேக் சம் 3 to 4 hours இன் கோடா. நம்ம அதுக்கே வந்துட்டு அவ்வளோ நேரம் ஆகுறதுன்னா வாக் போகிறதா இருந்தால் கொஞ்சம் மைனஸில் இருக்கிறதுனால மூச்சு விட சிரமமாக இருக்குது. மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஆதி கைலாஷில் பார்த்தீங்கன்னா அப்படியே சிவனோட முகம் வந்து நம்ம நேராக அப்படியே பார்க்க முடியறது. ஃபுல்லாக சாமியோட முகம் வந்து மூக்கு, கண், வாய், என்னால் இது ஃபுல்லாகவே பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழகாக இருந்தது அந்த இது பார்க்குறதுக்கு. ரொம்ப மலைக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போனாங்க. ஆல்மோஸ்ட் வி ஆர் வெரி நியர். ரொம்ப ஒரு 1/2 கிலோமீட்டரில் நம்ம அந்த மலையே ஏறிடலாம், அந்த மாதிரி ஒரு பிளேஸ். அந்த இடமே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. திருப்பி வந்து வரவே பிடிக்கலன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக போங்க. பட் இங்கே நம்ம சாமியோடு இருக்கிறது அதை விட சூப்பர். எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லியா? பை ஃப்ளைட் வந்து உங்களுக்கு டெல்லி வரைக்கும் வி புக் ஃபார் to and fro 12,000. அங்கேருந்து கேபுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் மொத்தமாக ஒரு 30 to 35,000 எல்லாமே பண்ண முடியும் ஃபுல்லாக இந்த ஹோல் ட்ரிப். இன்க்ளூடிங் ஃபுட், ஸ்டே, எவ்ரி திங் டுகெதர். எங்கே ஸ்டே பண்ணீங்க? டாச்சுலாவில் ஒரு ஸ்டே இருந்தது. அதுக்கப்புறம் கஞ்சின்ற ஒரு ஊரில் ஸ்டே இருந்தது. ப்ரைவேட் ஹவுசஸா? ப்ரைவேட் இல்லை கவர்மெண்ட்டோட தான்? ப்ரைவேட். பட் ஹலோ, இங்கேருந்து வந்து அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் வந்து இங்கேயே வந்துட்டு ஒரு டாக்டர்கிட்ட வந்துட்டு ஒரு சர்டிஃபை பண்ணி நாங்கள் தான் வாங்கிட்டு போனோம். ஏன்னா அங்கே வந்து அதுக்காகவே ஒரு ரொம்ப கஷ்டம். அந்த கவர்மெண்ட்டோட இது இல்லாமல் ஒரு 3 years பேக்லாம் போகவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஐபிபிபின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட செக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 செக்கிங் போகிற வழியிலே இருந்தது. அந்தளவுக்கு ஏஜென்சி வந்து மூலமாக போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சங்கரம் சிவசங்கரம். இந்த
இந்த சோட்டா கைலாஷ் வந்து இந்தியன் சைடில் இருக்குது, பார்டர் ஆஃப் சைனா அண்ட் டிபெட். அண்டு கைலாஷ்ன்றது சைனாவில் இருக்குது. அவ்வளோ தூரம் சைனாவுக்கு போயிட்டு பட்ஜெட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இங்கே போகிறது ஈஸி தான். இவங்க சொன்னதில் சில மிஸ்ஸிங் லிங்க்ஸ் என்னென்னா, முதல்ல நீங்கள் தாரிசுலான்ற இடத்துக்கு போகிறீங்க, அது நேபாள் பார்டர்னு வச்சுக்கலாம். அண்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஆல்ட் வந்து பங்கு, அதுக்கப்புறம் சிர்கா, அதுக்கப்புறம் மால்பா. மால்பாலாம் கொஞ்சம் படியெல்லாம் ஏறி இறங்குறது ரொம்ப. ஏறினீங்களா? மால்பா போலே நீங்கள்? ஓ, வேறு எதுவும் போயிருக்காங்க. மால்பா தாண்டி தான் போகணும். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி சின்ன டைவர்ஷன் எடுத்துகிட்டு சோட்டா கைலாஷ் போயிட்டு வந்துடுவாங்க. நான் ஒரு 11 தடவை சைனாவில் இருக்கிற கைலாசத்துக்கே தரிசனம் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்கெல்லாம் எப்படின்னாக்கா, அங்கே கவர்மெண்ட்டோட ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து குமாயூன் மண்டல், கரிவால் மண்டல்னு யூபி டூரிசம்காரங்க வச்சுருக்காங்க. அவங்க எல்லா இடத்துலையும் இந்த டின் ஷீட்டு இல்லை அஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்ட ப்ரிமிட்டிவ் ஹோட்டல்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க ஆளுங்களே வந்து சமைச்செல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் 12 நாளில் சைனா பார்டர் வரைக்கும் அவன் போகிறதுக்கு ஆகும். அதுக்கப்புறம் சைனாவில் முடிச்சுட்டு திருப்பியும் அதே ரூட்டில் திரும்பி வர வேண்டியிருக்கும். நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க போகணுன்னா இங்கே போனால் அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சைனா வந்து ட்ரை, திபெத் பீடபூமின்னுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், உடம்பெல்லாம் காஞ்சிடும். அங்கே இருக்கிறவங்கலாம் எல்லாம் வெடிச்சு இருக்கும் உடம்பு, ஸ்கின்னெல்லாம் அந்த கிளைமேட்டுக்கு. அவங்களாம் அந்த யாக் பட்டரை தடவி தான் அப்படி இருப்பாங்க. இதுனா ஓரளவுக்கு நமக்கு சூட் ஆகிற அளவுக்கு கிளைமேட் அண்டு நேச்சுரல் என்வாயரன்மெண்ட் இருக்கும். அதனால் நிறைய ட்ராவல் பண்ணுற ஆசை இருக்கிறவங்க போகக்கூடிய ஒரு இடம். போகிற வழியில் இப்போ இந்த பங்கு தான்னா அங்கே வந்து நாராயண ஆசிரமம்னு இருக்குது. அப்போது நம்ம கர்நாடகாக்காரர் ஒருத்தர் அங்கே அந்த ஏரியாவில் என்ஜினியராக இருந்திருக்காரு. அவர் பேர் நாராயணன். ஸோ அவர் அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் கட்டியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆசிரமம். ஸோ யூ கேன் கோ தேர், பே சம் மணி. அங்கேயும் சாப்பாடெல்லாம் போடுவாங்க, தங்கறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரூம்ஸு கட்டிலெலாம் கூட இருக்கும் அந்த இடத்துல. அதனால் இஃப் யூ வாண்ட், you can either go through Gareval Mandal if you are going in a group, or you should be able to go through this Narayan Ashram. அந்த தங்கிட்டு அப்படி போயிட்டு வர்றதுனாலையும் பண்ணலாம். ஓகே, கொஷின்ஸ்? சங்கரம் சிவசங்கரம். ஸ்ரீராமன் கடவுளுடைய தர்மம் என்று சொல்லக்கூடிய குணத்தின் ரூபமாக வந்தவன். கிருஷ்ணன் கடவுளுடைய சாதுரியம் என்ற குணத்தின் பிம்பமாக வந்தவன். இயேசு கடவுளுடைய தியாகம் என்று சொல்லக்கூடிய குணத்தின் பிரதிபிம்பமாக வந்தவர். புத்தர் கருணை என்று சொல்லக்கூடிய கடவுள் குணத்தின் பிரதிபிம்பமாக வந்தவர் என்று தங்களது அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் இந்த தர்மம், சாதுரியம், தியாகம், கருணை என்ற இந்த அத்தனை இறைவனின் குணங்களின் கலவையான அவதாரம் என்று தங்களுடைய சிவசங்கர் அவதாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? சிவசங்கர் பாபா இஸ் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ். என்னை பற்றி வரும், எஸ்து சர்வாணி பூதானி ஆத்ம ஏவ அனுபஸ்யதி அப்படின்னு வரும். அப்போது இருக்கு இப்போ விஸ்வாமித்திர நாடி இருக்கு. எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மமேவம் அனுபஷ்யதி. உன்னிடத்தில் அப்பா கடவுள் எப்படி குடிகொண்டிருக்கிறார் என்றால் அன்பின் வடிவில் குடிகொண்டிருக்கிறார். அன்பு என்பது உன் உள்ளம் பூராவும் இருக்கும். பெண்டு பிள்ளை உடன்பிறப்பு இவர்களிடம் சச்சரவு செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் கூட உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே அன்பு வடிவத்தால் சச்சரவை விட்டுவிடுவான் என்று கூறுகிறார். இப்படி அவன் விடுவதற்கு காரணம் கற்ற வித்தை அல்ல, ஞான வழி பெற்ற வித்தை. சிவசங்கர் பாபா அதாவது எல்லாருக்கிட்டையும் எல்லா நல்ல குணம் இருக்கும். அதாவது இப்போ புத்தருக்கு கருணைன்னு சொல்லிட்டோம், இயேசு தியாகம் சொல்லிட்டோம், மற்றதெல்லாம் இல்லையான்னா இருக்கும். எது அதில் ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளரியாக இருக்கோ அந்த குணம்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் பீன் ஆஸ்க்டு டு ஷோ திஸ் டிவைன் இன்கிரீடியன்ட் ஆஃப் காட் கால்ட் லவ். இப்போ அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இப்போ சிவசங்கர் பாபா என்ன பண்ணுறாரு, அன்பில் பெர்சானிஃபைடு ஆகிடுறதுனால அந்த நிலையில் சிவன் என்ற ஒரு நிலையை தொட்டுட்டு அந்த மாதிரி உக்காண்டிருக்காரு. அப்போ அன்புங்கிறது என்னன்னா,
லவ் அப்படிங்கிறது செல்ஃப்லெஸ்னஸ், எந்த சுயநலமும் இருக்கக்கூடாது. உலக வழக்கில் என்ன, யாரை பார்த்தா சிரிக்கணுன்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? நமக்கு வேண்டியவங்களை பார்த்தா வாயெல்லாம் பல்லாயிடுது, பிடிக்காதவங்களை பார்த்தா மூஞ்சி இப்படி ஆகிப்போகுது. அப்போ காரியவாதம் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயும் நமக்கு என்ன கிடைக்குங்கிற ஒரு இது காரியவாதம் இருக்குது. சிவசங்கர் பாபாவுக்கு யாராலையும் எதுவும் ஆக தேவையில்லை, நானே நல்லா தான் இருக்கேன், வசதியாக இருக்கேன். அதனால் என்னுடைய சிஸ்டமில் வந்து எதிர்பார்ப்பு கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாது போனால் தான் அந்த லவ் டிவைன் ஆகுது. அன்பே சிவம் ஆவது அறிந்த பின்னா அன்பு சிவமாக மாறுகிறது. எப்படி வருது? அருள் எனும் அன்புயின் குழவி. இப்போ சிவசங்கர் பாபா அருள்னு சொல்கிறோம், பரமாச்சாரா அருள்ன்றோம், சாய்பாபா அருள்னு. அருள்ன்றது என்ன? அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை. நீ ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை துப்புற, அதுலேருந்து ஒரு மாங்கன்று வந்து மாமரமாகி அதில் நூற்றுக்கணக்கான மாம்பழம் வருது. அப்போ அன்பு என்றது தாய், அருள் என்பது அதில் வரக்கூடிய பழங்கள். அதனால் அருள் பழுத்த கனியன்னு சிவனை கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவசங்கர் பாபாவால் அந்த நிலைகளை தொட முடிஞ்சது. அது ஆரம்ப காலத்தில் இருந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வர வேண்டியிருக்கும். நானும் உங்களை மாதிரி தானே, ஒரு கல்யாணம் ஆயிருந்தது, எனக்கும் பையன் பொண்ணெல்லாம் இருந்தாங்க. நானும் லைஃப்பில் நார்மலான மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் இருந்து ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ராகவேந்திர சுவாமியால் கிடைச்சப்புறம் இந்த மாதிரி சுவாமியாகி போயிட்டேன் நான். ஸோ 36 வயசு வரைக்கும் ஐ வாஸ் லைக் எனி ஒன் ஆஃப் யூ, உங்களை மாதிரி தான் இருந்தேன். ஆனால் 36 வயசுக்கு மேலே இந்த அருள் கிடைச்ச உடனே ஆட்டிடியூடுன்றாங்க இல்லையா, அது மாறிடுச்சு. இப்போ வாட் இஸ் லவ்? சுயநலமின்மை, செல்ஃப்லெஸ்னஸ். இப்போ செல்ஃப்னா என்ன? லவ்லெஸ்னஸ். லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ், செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். அப்போ அன்பின்மை என்பது சுயநலம், சுயநலம் என்பது அன்பினுடைய ஹையஸ்ட் டைமென்ஷனில் வரக்கூடியது சுயநலமின்மை என்பது. அதனால் இது அனுபவத்தில் தான் தெரியும். நார்மலாக உங்களை மாதிரி குடும்பத்தில் இல்லை பந்த பாசங்களோடு இருக்கிறவங்களால வந்து அவ்வளோ சீக்கிரம் இதுலேருந்து வெளியே வர முடியாது. இப்போ எனக்கு தான் ஒரு பையன் பொண்ணு, அவர் ஒய்ஃபெல்லாம் இருக்கார். நான் அவங்கள விட்டு 36 வருஷம் ஆகுது. 1996 விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் அமெரிக்கா 30 தடவை போயிருக்கேன். அவங்கள பார்க்க கூட மாட்டேன். உன்னால் முடியாது இல்லையா? நீ அமெரிக்கா போனால் அவங்கள பார்க்கணுன்னு உனக்கு இருக்கும். ஸோ ஒரு மானசீக சந்நியாசம்னு இருக்குது. அது வந்துச்சுன்னா பந்தம் பாசம் எல்லாம் போயிடும். பற்று இன்றி நீ பாதமே பாவித்தேன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் விட்டு கடவுளே உன் பாதத்தை தான் பிடிச்சின்னு இருக்கேன். பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரமெய்தினேன். ஏதோ எங்கள் அம்மா அப்பா பெற்று போட்டாங்க, பிறந்து தொலைச்சிட்டேன், இனிமேல் நான் பிறக்க மாட்டேன் உலகத்தில்ங்கிற ஒரு பாவனை அது. அண்டு அது எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி வரும். எத்துணையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம்மீர் போல் எண்ணி அப்படின்னு அர்த்தம். அப்போது எங்கிட்ட புதுசாக வர்றவங்களுக்கும் அதே ட்ரீட்மெண்ட்டு தான். எங்கிட்ட எந்த பொண்ணு மாதிரி 30 வருஷம் 34 வருஷமாக இருக்கிறவங்களுக்கும் அதே ட்ரீட்மெண்ட்டு தான். எந்த இது பேதம் இருக்காது. எல்லாரையும் ஒரு மாதிரி. ஒரு மழை இருக்குது, அது சாக்கடையிலையும் பெய்யும், வயல்லையும் பெய்யும், ஆற்றுலையும் பெய்யும். அந்த மாதிரி ஒரு பெரிய நிலையை அன்பில் அடைஞ்சவங்க பாரபட்சம் காட்ட மாட்டாங்க. எந்த சுயநலமும் இருக்காது. பேசுறது, சிரிக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுறது, எதுலேயும் எந்த ஒரு சுயநலமும் இருக்காது. அது வந்து நீ அந்த நிலைகளை தொட்ட பின்னால் தான் உனக்கு புரியும். அது வரைக்கும் உனக்கு புரியவே புரியாது. ஸோ அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்தது அன்றால் அப்படின்னா கம்பர். அன்புன்றது என்னன்னா தேவர்களுக்கே தெரியாது எப்பான்னா. அமரரும்னா தேவர்கள், அறிந்ததென்றால் அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறான். சித்தார்த்தன் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போய் நிறை திரை மூப்பு பணம் இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் வந்தது இருந்தால் லைஃப்பில். அப்போது நைட்டோட நைட்டு மனைவியையும் மகனையும் அப்பா அம்மாவையும் விட்டுட்டு அவன் வந்து சித்தார்த்தன் கடவுளை தேடி போயிட்டான். எங்கெங்கேயோ அலைஞ்சி லாஸ்ட்டில் போதி மரத்தடியில் உட்காந்து புத்த கையால் ஞானி ஆகிட்டு திருப்பியும் வரான். அவனுடைய நாட்டிலேயே அவன் பிச்சை எடுத்து சாப்பிட்றான். அப்போ ஒரு நாள் அவன் ஒய்ஃபு சொல்லிவிடுறான், அந்த ஆளை என்னை வந்து பார்க்க சொல்லுன்ட்டு. புத்தர் கூட எப்பயுமே ஒரு ஆள் இருப்பான், ஆனந்தான் பேர். அவன் புத்தர் சொல்கிறாரு, நீ எப்பயும் என் கூட இருக்கலாம்பா, இன்றைக்கி என் ஒய்ஃபை நான் பார்க்க போகிறேன், அவள் எமோஷ்னலி டிஸ்டர்ப் லேடி, அதனால் நீ அங்கே இருந்தால் அவளுக்கு கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும், எனக்கும் டெலிகேட்டாக இருக்கும், ஒரு மணி நேரம் வெளியே நில்லுன்னு சொல்லி ஒரு மாத்திரம் உள்ளே போகிறார். போன உடனே அந்த அம்மா டவலை பிடிச்சி கழுத்தை பிடிச்சின்னுட்டு, பாவி மனுஷா, லவ்னு சொன்னியே, என்னையும் பிள்ளையும் எல்லாம் நாதியாக விட்டு போயிட்டியே, இதுதான் நீ கற்றுக்கிட்ட லவ்வா அப்படின்னு சொல்லி தாரையில் குத்தாத குத்து. காமாக எல்லாத்தையும் வந்துட்டு லாஸ்ட்டில் சொல்கிறார், நான் உன்னை லவ் பண்ணலன்னு யார் சொன்னாங்க?
நான் லவ்ங்கிறது என்னங்கிறத எங்கள் அப்பா அம்மாக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் என் குழந்தைகிட்டையும் கற்றுக்கிட்டு அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் இப்போ புத்தன்ன்றது. சித்தார்த்தனுங்கிறது லோக்கல், புத்தனுங்கிறது எக்ஸ்பேண்டட் வெர்ஷன். அதனால் யூ ஆர் ஆல் ஸ்டில் பீயிங் லவ்டு அண்ட் ஐ லேர்ன்ட் லவ் ஒன்லி ஃப்ரம் யூ அப்படிங்கிற வார்த்தையை அதனால் உலகத்தில் யாராக இருந்தாலும் அவன் வந்து ஒரு லவ்வை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்னா ஒரு குடும்பத்தில் பிறந்து அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு வரணும். சிவபெருமான் இருக்காருன்னா அவருக்கு பேர் என்ன? பிறவா யாக்கை பெரியோன். யாக்கைன்னா உடம்பு, பிறவா யாக்கைன்னா உடம்போட பிறக்கவே மாட்டாராம் இந்த உலகத்தில். அவர் எப்போ வந்தாருன்னு யாருக்காவது தெரியுமேன்னா ஆதி அனாதி எல்லாத்துக்கும் பழசு. முன்னை பழமைக்கு முன்னை பழம்பொருள், பெண்ணை புதுமைக்கு பேத்தும பெற்றியன். இருக்கிறதுலே லேட்டஸ்ட் அவர் தான், இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் அவர் தான். அது சிவனுக்கு பாசிபிள். அந்த பிறவாயாக்கை பெரியானுடைய நெற்றியிலிருந்து தோன்றியதுனால முருகப்பெருமானும் அந்த நிலையில் இருக்கான். சிவனே இவன் ஆயின் முதலை ஆயினான் கான் அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் சொல்கிறார். இவன் சிவன் தான், ஆனால் குழந்தை சிவன் அப்படின்னு. அதையே தான் சூரபத்மன் சொல்கிறான். பாலகன் என்று ஏமாந்தேன். முருகர்கிட்ட தோக்கிற நிலை வர்றபோது இவனை குழந்தைன்னு ஏமாத்திட்டேன். பாலகன் என்று ஏமாந்தேன், மூவர்க்கும் மேலான மூர்த்தி மூர்த்தி என்றோ அப்படிங்கிறான். 3 பேருக்கும் மேலே இருக்கக்கூடிய மூர்த்தி ஆச்சைவன், அப்போ தான் எனக்கு தெரிகிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் படித்த புராணங்களில் இவங்க 2 பேர் தான் பிறக்காத, தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வராதவங்க. அயோனிஜன்னு பேர் அந்த மாதிரி இருந்தாக்கா. பார்வதிக்கே அந்த ஆள் நோ சொல்லிட்டான். அதாவது அந்த ஆள் இப்படி ஒரிஜினல் ஃபார்ம் வந்து சனத்குமார மகரிஷி. முருகர் இருக்கார் இல்லையா, அவங்கெல்லாம் ரிஷிகள் தான். சனத்குமார மகரிஷி பிரம்மாவுடைய 4 புத்திரர்கள், ஜனக சனாதன சனதன மாதிரி. இவர் பிறந்த உடனே தவத்தில் உட்காந்துக்கிறார். அப்படியே உட்காந்துருக்காரு ஆயிரக்கணக்கான வருஷம். அப்போ சிவன் அவர் எதிரில் வர்றாரு. இவர் கண்ணு முழிக்கிற வரைக்கும் காத்துலேருந்து, அப்பா நான் சிவன் வந்திருக்கேன், உனக்கு என்ன வர வேணும் கேளுன்றாரு. சொல்கிறாரு, நீ யாரியா? நான் உன்னை கூப்பிடல, ஒன்றும் இல்லை, எதிரில் வந்து நின்று வர வேணுமான்னு கேட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சிவனுக்கு சிரிப்பு தான் வருது, இப்படி ஒரு ஆள் இருக்கானே உலகத்தில்ன்ட்டு. அப்போ சொல்கிறாரு, பிரம்மாவுக்கு உன்ன மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி எனக்கு நீ ஒரு தடவை பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்னு. அப்போ சனத்குமார் மாதிரி சொல்கிறார், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி. அதில் தேவசேனாதிபதியாக நான் சண்டை போடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. எங்கள் அப்பா கேட்டதுக்கு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒன்றும் எழுதலைப்பா, எப்போ உனக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கோ அது நடக்கும். அப்போது ஒரு தேவ அசுர யுத்தம் வர்றபோது நீ தேவசேனாதிபதியாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு அவதாரம் எனக்கு வர்றபோது உன் பிள்ளையா வேணா பிறக்கிறேன் அப்படிங்கிறார். பக்கத்தில் இருக்கிற பார்வதி, அப்பா இவ்வளோ நல்ல பிள்ளைய எனக்கு பிறகு போகுதுன்னு, நீ யாருமா? அந்த ஆள் கேட்டான், அவனுக்கு தான் நான் குழந்தையாக பிறப்பேன்னு சொன்னேன், உனக்கு பிறக்கிறேன்னு நான் சொன்னேன். நான் அது எப்படி? அவரில் பாதி நான், அவர் எல்லாமே எப்படி வரணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கர்ப்பத்தில் பிறக்க மாட்டேன்ட்டார் இவர். நிஜம். அப்போது பஞ்சாயத்து நடக்குது. சிவன் சொல்கிறார், பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்தேன், தலையில் கை வச்சாக்க பஸ்மாகிறதுக்காக நான் ஓடினேன். இப்போ என்னை பார்க்காத நீ உருக்கிட்ட, அதுதான் வந்து அந்த குளம், பஸ்ம குளம்னுவாங்க, சரவண பொய்கை. அதுதான் வந்து உன்னுடைய உடம்பு தானே அது. அதனால் அதில் இந்த பையனை நான் வந்து இது ரெடி பண்ணுறேன், அப்போ உன் கர்ப்பத்தில் இந்த மாதிரி ஆயிடுவோன்றார். இதுக்கு நடுவில் 6 லேடிஸு, அவங்கெல்லாம் கார்த்திகை பெண்டின்னு பேர். 6 பேரும் தவம் பண்ணின்னுக்கிறாங்க. எதுக்காகனா உலகத்திலே உத்தமமான பிள்ளை எங்களுக்கு தான் வேணும்னு மகாவிஷ்ணுக்கிட்ட. மகாவிஷ்ணு சொல்கிறார், அம்மா நீங்கள் 6 பேருமே 100க்கு 100 வாங்கிட்டீங்க, நான் யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம், மீதி 5 பேர் எனக்கு சாபம் கொடுத்துருவீங்க. அதனால் ஒரு டீல் போடலாம். உலகத்திலே உத்தமமான பிள்ளை இப்போ சிவனுக்கு பிறந்து சரவண பொய்கையில் வரப்போகுது. நீங்கள் 6 பேரும் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி ஃபாஸ்டர் மதர், செவிலித்தாயின்னுவாங்க அந்த காலத்தில் இருந்தது, ஃபாஸ்டர் மதராக இருந்துருங்க அப்படின்னு. சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போது அவர் வந்து சிவனுடைய நெற்றி கண்ணிலிருந்து பிறந்து வர்றாரு. அது 6 தாமரை மலர்களில் 6 இது கத்திக்கு பண்டிது 6 பேர் போய் அதுக்கு ஊட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி அந்த 6 குழந்தைங்களையும் ஒன்றா சேர்க்குறா. அப்போ 6 முகம் 12 கையோட 3 முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவேல் மலடி போற்றி போற்றின்னு முருகனுடைய திருவதாரம் நடந்தது. இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம புராணங்களில், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஸ்கந்த புராணம் தான். ஸோ காஞ்சி மகாபெரியவர்கிட்ட ரொம்ப பெரிய கனப்பாடி ஒருத்தர் போனார். அப்போ அவர் தான் இந்த கதையெல்லாமே காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்காரு.
ஸோ காந்தி பெரியவர் அவருடைய தெய்வத்தின் குரலை எழுதியிருக்காரு. எனக்கு புரியாமல் இருந்தது, அவர் வந்து இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உடனே எனக்கு இப்படியெல்லாம் இருந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்கார் பரமாச்சாரியார். நீங்கள் இந்த மாதிரி புராணிக் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்புறதா இருந்தால் நம்புங்க, இல்லைன்னா ரொம்ப ரேஷ்னலாக சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணோன்னீங்கன்னா உங்கள் முதுகு தண்டில் இருக்க இல்லையா 6 ஆதாரங்கள்னு சொல்கிறாங்க, அந்த 6 ஆதாரங்கள் தான் ஆராதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான். 6 அதில் 4வது சக்கரம் இதயஸ்தானம், அங்கே தான் குகன், நெஞ்ச குகையில் இருக்கிறவனால அவன் பேர் குகன். பாம்பன் சுவாமிகள் தகராலய ரகசியம்னு ஒரு புக் எழுதியிருக்கார். இப்போ என்ன சொல்கிறாரு, நம்ம நெஞ்சம் இருக்கே அதுதான் தகராலயம், இதுக்குள்ளே தான் முருகப்பெருமான் இருக்காங்கிறது தான் ஒன்லைன் சம்மரி ஆஃப் தகராலய ரகசியம். பாம்பன் சாமி நிறைய எழுதியிருக்கார். பரிபூர்ணானந்த போதம்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஒரு வரி கூட உனக்கு புரியாது, ஏன்னா அந்த காலத்து தமிழ் அதெல்லாம். அதனால் ஒன்லைன் சம்மரின்னா இதுதான். ஸோ அந்த 6 சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த முதுகுத்தண்டிலிருந்து ஆரம்பித்து அதுதான் முருகனுடைய ஆராதாரம்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் அதாவது 6 இந்த இடத்துல இது 4, இது 5, இந்த இடம் இங்கே தான் வந்து அம்பாள் இருக்கா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இது 6. இந்த 6 நிலைகளில் நீ அடைஞ்சிட்டியானா இந்த இடத்துல இருந்து ஆகாசம் வரைக்கும் ஒரு ஒயிட் பீம் ஆஃப் லைட் போகும், அதுதான் 7ன்றது. அப்போ 6னா முருகன், 7 மலைன்றது என்னன்னா இங்கே வந்துடணும், அதுதான் 7வது மலை. நீ திருப்பதிக்கே போத்தவில்லை, உங்கள்கிட்டயே இருக்காது, உனக்கு இன்னும் ஆக்டிவைஸ் பண்ணிக்க தெரியல. 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி, வள்ளல் ராமலிங்க அடிகளார். 7 திரை விலகணுன்னே நான் பார்த்த அதிசயத்தை என்னான்னு சொல்லுவேன், ஜோதி மலை உண்டாச்சுதடி, ஜோதியில் ஒரு மலையை பார்த்தேன், நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன, எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இட் வாஸ் எ டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஸ்டு. அப்போது நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன, நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி, ஐயோ சாமி அறிவாரடி அப்படின்னு முடிப்பார். எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது, அந்த அனுபவம் எனக்குள்ளே இருந்து சாமி தான் அந்த எக்ஸஸியை அனுபவிச்சார். நான் எங்கே இருந்தேன் அப்போ, நான் ஒழிந்து நீயாக வேண்டும், நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயேன்ற மாதிரி அந்த நிலை வர்றபோது கடவுள் தான் நமக்குள்ளே இருப்பார், நாம் இருக்க மாட்டோம். ராமலிங்கம் காணாமல் போவான், லிங்கம் தான் இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் அனுபவத்தில் வர்ற விஷயங்கள். அந்த நிலைகளெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிற போது அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு கர்மா கழியாத வரைக்கும் அங்கெல்லாம் உங்களால் போக முடியாது. உங்களுக்கு இன்னும் உலகத்தில் அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்க இதெல்லாம் கர்மா தான். விட்டக்குறை தொட்டக்குறையில் தான் இதுங்கெல்லாம் வருது. அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்க எல்லாம் வந்து பாக்கி சாக்கி தான். இதெல்லாம் முடிஞ்சு இன்னும் எந்த கர்மாவும் இல்லைங்கிற நிலையில தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற அனுபவங்கள்லாம் உங்களுக்கு வரும். அதனால் அது வர்றபோது வரட்டும், அது வரைக்கும் நீங்கள் சாமி கிமி கும்பிட்டுன்னு உங்களை நம்பி இருக்கிற 4 பேரை நல்லா பார்த்துக்கிட்டு கோயில் குளம் சுற்றிக்கிட்டு இருந்தால் போகிறோம். ஞானத்தை பற்றி தாங்கள் வழங்கிய அருளுரை ஒன்றில் பிரம்மத்தை அறிந்து உணர்ந்து கொண்ட ஞானி பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான், அத்தகையவனுக்கு இறப்பு என்பதே இல்லை என்று கூறியிருக்கிறீர்கள். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்றுதான் ஒரு கவிஞனாக நிரந்தரமாக மக்கள் மனதில் வாழ்வேன் என்று கவிஞர் கண்ணதாசன் பாடியது போல ஒரு ஞானியும் ஆன்மீக உலகில் என்றும் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று இதற்கு அர்த்தமா? ஒரு ஞானிக்கு மரணமில்லை என்று தாங்கள் சொல்லும் இந்த தத்துவத்தை விளக்குமாறு கேட்டு. ஞானம் குத ஆதிசங்கராச்சாரியர் கேட்கிற கேள்வி, ஞானம்னா என்ன அப்படின்னு. ஞானம் குத, அதுக்கு அவருடைய கேள்வி பதில் நவரத்ன மணிமாலை இருக்கு இல்லையா, பிரத்னாகர ரத்னாகரம், அதில் அவர் கொடுக்குற பதில் என்னன்னா சிவாய தேவ, ஞானம் இஸ் ஈக்குவல் டு சிவா அப்படிங்கிறார். அப்போ சிவம் என்ன? அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அன்பே சிவம் ஆவது அறிகிறார், ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அப்போ லவ் பெர்சானிஃபைட் இஸ் ஈக்குவல் டு லார்ட் சிவான்ற நிலை அது. இப்போ அன்பு தான் சிவமாக மாறுகிறது. அந்த சிவம்ன்றது தான் ஞானத்துக்கு ஒரு மலை இருந்தால் அதுக்கு உச்சி, ஞான பூதரத்து உச்சின்னு சொல்லக்கூடிய நிலை. ஸோ ஞானிங்கிறவன் யாருனாக்கா ஞானம் இஸ் ஈக்குவல் டு சிவன், சிவன்னா அன்பு, அவ்வளோதான். ஸோ நீ அன்பில் ரொம்ப பெர்ஃபெக்ட் லெவலில் ரீச் ஆகிட்டியானாக்கா, லைக் 100 out of 100 ரீச் ஆகிட்டியானா நீ சிவன் ஆகிட்டேன்னு அர்த்தம். உலகத்தில் ஒரு சிவன் கிடையாது,
எல்லாம் தான். அதுக்கு நீ தகுதி இருந்தால் நீ கூட ஆயிடுவேன். இப்போ ராவணன் இருந்தான், நீ அவனை ராட்சசன்ற, ஆனால் அவன் ராவண ஈஸ்வரன், ராவணேஸ்வரன். அகஸ்தியர் இருந்தார், அகஸ்தி ஈஸ்வரன். சனி பகவான் ஈஸ்வர பட்டாபிஷேகம் வாங்கினார், சனி ஈஸ்வரன். நல்லா யோசனை பண்ணு. ஈஸ்வரனுங்கிறது பிஹெச்டி மாதிரி. அன்பில் ஹையஸ்ட் மார்க் வாங்கிட்டா நீ தான் பிஹெச்டி, அதுதான் சிவனுன்றது. ஸோ நீ எந்த சிவன் கோயிலுக்கு போனாலையும் அங்கே இருக்கிற சாமி என்ன சாமியேன்ற. ஒருத்தன் சொல்கிறான் கபாலீஸ்வரன்றான், மயிலாப்பூர் போனான். பக்கத்து சந்தில் போனேனாக்கா வேங்கீஸ்வரன்றான், வெள்ளீஸ்வரன்றான், படம்பக்கநாதன்றான், ராமநாதீஸ்வரன்றான், காசி விஸ்வநாதருங்கிறான். நல்லா யோசனை பண்ணு. அருணாச்சலேஸ்வரருங்கிறான். எவ்வளோ சாமிங்க. ஒவ்வொரு கோயில்லையும் சிவனுக்கு எல்லாம் பார்த்தா அதே அவுடியார் அதே லிங்கம் தான். ஆனால் ஒவ்வொரு பேர் ஏன் சொல்கிறான்னா எல்லாம் வேறு வேறு. எல்லா இடத்துலையும் உட்காந்துக்கிறவன் அவன் தவ நிலையில் உச்சத்தாகி அந்த பிஹெச்டி வாங்கிட்டு உட்காந்துக்கிறான். அதனால் நீ கூட சிவனாகலாம், எல்லாரும் சிவனாகலாம். ஆனால் அன்பில் நீ 100க்கு 100 மார்க் வாங்கினா நீ எங்கே ஒடுங்குறியோ அந்த இடத்துல வர்ற கோயிலில் நீ தான் உட்காந்துன்னு இருப்ப. ஜனங்கள்லாம் அங்கே போவாங்க, நீ அவங்களுக்கு நல்லது பண்ணுவேன், அவங்களுக்கு அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனைலாம் பண்ணுவாங்க, நைவேத்தியமெல்லாம் வைப்பாங்க. இதுதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எந்த கோயிலில் போய் கேட்டுப்பார், வேறு வேறு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது லிங்கம் தான் எல்லாம். நீ இங்கே இருக்கிற எந்த கோயிலையாவது போய் பாரு, அங்கே சிவசங்கரன் இருக்கவே இருக்காது. திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், காசி எங்கேயாவது சிவசங்கரன் இருக்கா பாரு, இருக்காது. கைலாசத்தில் இருக்கிற சிவனுக்கு மாத்திரம்தான் சிவசங்கரன் பேர். நான் பெரிய விஷயத்த சொல்லின்னு இருக்கேன். கைலாசத்தில் இருக்கிற சிவனுக்கு பேர் சிவசங்கரன். வேறு எங்கே இருந்தாலையும் அதுக்கு வேறு வேறு பேர் தான் இருக்கும். அப்போ எப்படி கைலாசத்தில் இருக்கிற சிவன் சிவசங்கரன் ஆகிட்டார்னாக்கா, கைலாசத்தில் சிவன் தான் இருந்தார் முதல்ல. அண்டு அங்கே இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க, எப்போ பாரு நீ புலித்தோலை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கின்னு இருக்க, ஒரு நாள் நாங்கள் உங்களை கல்யாண சுந்தர கோலத்தில் பார்க்கணுன்னு அவர் போய் மானசரோவரில் குளிப்பாட்டி அவருக்கும் நல்லா பட்டு பீதாம்பரம் நகையெல்லாம் போட்டு கிரீடெல்லாம் வைக்கிறாங்க. அவருக்கு தான் எப்படி இருப்போம்னு தெரியணும் இல்லையா. அதனால் அங்கே இருக்க மானசரோவரில் பார்க்குறாரு இந்த அலங்காரத்தில் நம்ம எப்படி இருக்கோன்ட்டு. அவருக்கே ரொம்ப கிக் ஆகுது. அதனால் அந்த நிழலை பார்த்துட்டு சுந்தரா அப்படின்னா ஹேண்ட்ஸாம் வா அப்படிங்கிறார். சுந்தரா வா அப்படிங்கிறார். அப்போ தண்ணியில் தெரிஞ்ச அவருடைய சர்வ அலங்கார பூஷிதனாகிய நிழல் தண்ணி விட்டு எந்திரிச்சு வந்தது. அதுதான் சுந்தரர். சிவன் வேறு அல்ல, சுந்தரன் வேறு அல்ல. அண்ட் அவரை கணத்தலைவராக மாற்றி தன் கூடயே வச்சுக்கிறார். சிவன் ஆலகால விஷயத்தை உலகத்துக்காக குடிக்கிற போது அவர் இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கிறார், அந்த விஷயம் இறங்காது. அதனால் சுந்தரருடைய பேர் என்னாச்சு, ஆலகால சுந்தரர், ஆலால சுந்தரர் அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கிற பாரு. அப்போ இந்த சிவசங்கரனுங்கிறது எங்கே வரும், கைலாசத்தில் இருக்கிற ஆளுக்கு தான் வரும். சிவசங்கரன்றது யார், சிவனுடைய ஜெராக்ஸ் ஆர் ஸ்கேண்டு வெர்ஷன். அதனால் நீ நம்பக்கிட்டு போ, நான் அதுதான். மை நேம் இஸ் சிவசங்கரா. பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், ஆனால் கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறை தன்னிட்ட பெயர் என உணர்க. இதுதான் சூத்திரம். நாராயணன் ஒரு ஆத்மாவை படைக்கிற போது என்ன பேர் வைக்கிறானோ அது எத்தனை ஜென்மம் ஆனாலையும் மாறாது வரும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆன்மீகம் என்பது. ஆன்மீகம் என்பது கிராஸ் ரூட்டுக்கு போகிறது. நீ இன்னைக்கு என்னவா இருந்தாலையும் இந்த 20,000 லீக்ஸ்ன்றது சீனு ஒரு புக் இருக்குது, சினிமா கூட வந்துச்சு. அந்த மாதிரி இன் யுவர் மெமரி லேன் யூ கோ டைவிங் டீப் 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 அண்ட் யூ வில் ஃபைண்ட் அவுட் யுவர் ஆரிஜின். நீ உலகத்தில் எப்படி வந்த அப்படின்னு கண்டிப்போம். ஸோ உலகத்தில் 4 நிலை இருக்குது. ஒரு நிலை சாலோகம். ஸோ இந்த சுந்தரர் என்ன பண்ணுறாரு, சிவனுடைய லோகத்தில் சிவங்குடியே இருக்கார். அதுக்கு என்ன பேர், லோகத்தில் இருக்கிற சாலோகம். நல்லா வேலை செய்கிறதுனால சாமிக்கு க்ளோஸ் ஆகிடுவார். அதுக்கு என்ன பேர், சமீபம் ஆயிட்டார்னா சாமீபம். சாலோகம் அந்த உலகத்தில் இருக்கிறது, நல்லா ஒர்க் பண்ணி கடவுளுடைய ரெக்கக்னிஷனுக்கு சமீபம் ஆகிறது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை ஆகணுன்னா என்ன பண்ணுவேன், அங்கே போய் அதை பண்ணிட்டு வா, இங்கே போய் இதுன்னு நான் அனுப்புவேன். அப்போது அவங்க என்ன நினைப்பாங்க, பாபா அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா. அதுக்கு என்ன பேர், சாரூபம். 3வது நிலை இருக்கு இல்லையா, ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா இவருடைய ரூபமாகவே அப்படின்னா. அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி இங்கே வந்தாகணும், அதுக்கு பேர் சாயுஜ்யம். உனக்கு புரியறதுக்காக சொல்கிறேன்.
கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் உருவாக்கியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சனாதன தர்மத்தை யார் தோற்றுவித்தார்கள் என்று தெரியாத நிலையில் அது எவ்வாறு உருவானது என்று தாங்கள் தெளிவுபடுத்துமாறு கேட்டு. நீங்கள் ஒரு கவிதையெல்லாம் இருக்கும், அது பழைய காலத்து புக்கிலெல்லாம் இருக்கும், இங்கிலீஷ் கவிதைகள்லாம் இருக்கும். அது கீழே அனானிமஸ்ன்னு போட்டுப்போம். அதாவது வேர்ட்ஸ்வர்த்து, மில்டனு, ஷெல்லின்னு இருக்காது. அனானிமஸ் அப்படின்னா இது எழுதுன ஆள் யாருன்னு தெரியாதுன்னு அர்த்தம். அப்போது இந்த கேள்விக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு கோயிலில் இருக்கிற விக்கிரகமோ இல்லை அதனுடைய ஹிஸ்ட்ரியோ தெரியாதுன்னு அர்த்தம். வி டோன்ட் நோ தி ஆரிஜன் அப்படின்னா அனானிமஸ்ன்றீங்க இல்லையா, அதுதான் அந்த கேள்விக்கான பதில். டைம் இம்மெமோரியல், நோ ஒன் நோஸ் தி ஆரிஜன் அர்த்தம். நமது சனாதன தர்மத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் ஆயுதங்கள் இருக்கின்றன. ஆனால் திருமாலின் கையில் உள்ள சக்கரத்திற்கும் முருகப்பெருமானின் வேலுக்கும் மட்டும் தனி சந்நிதிகள் இருப்பதன் காரணம் என்ன? திருமாலின் கையில் உள்ள சக்கரத்தை சக்கரத்தாழ்வார் என்ற பெயரில் 12 ஆழ்வார்களுக்கு கிடைக்காத ஒரு மகிமையாக தனிச்சன்னதியில் வழிபாடுகள் செய்வது ஏன்? ரெண்டு இருக்கு. ஒன்று ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரசிம்மர் இருப்பார், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுதர்சனர் இருப்பார். இந்த நரசிம்மர் இஸ் ஈக்குவலன் டு கணேஷா, சுதர்சனர் இஸ் ஈக்குவல் டு முருகா. ஸோ ஒரே இதில் ஒலி வடிவமாக இருக்கக்கூடிய பிள்ளையார் நரசிம்மர் இது ஒரு பக்கம், ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய சுதர்சனர் முருகன் ஒரு பக்கம். அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி, வேறு ஒன்றும் இல்லை. தே ஆர் தி டைரக்ட்லி ரிப்போர்ட்டிங் டு த சுப்ரீம் சீட்டர். அதனால் அவங்களுக்கு பவர் ஜாஸ்தி. அதனால் நீ நம்ம வரதராஜர் கோயிலுக்கு போனீங்கன்னா சுதர்சனுக்கு தனியாக சந்நிதி இருக்கும், இந்த பக்கம் நரசிம்மர் இருப்பார், அந்த பக்கம் இருப்பார். அதே மாதிரி நீ திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே பிள்ளையார் இருக்க மாட்டார், நரசிம்மர் தான் இருப்பார் அந்த இடத்துல. அதனால் நரசிம்மரும் பிள்ளையாரும் ஒன்றே தான். அது மக்களுக்கு இது வேறு அது வேறு. கர்நாடகாவிலலாம் பிள்ளையார் ஜாஸ்தி கிடையாது, நரசிம்ம உபாசனை தான் அங்கே. அவர் தான் பிள்ளையாருங்கிற அர்த்தத்தில் வந்து. நம்முடைய ரிஷசிருங்க மகர்ஷின்னு இருந்தார் இல்லையா, அவர் பெரிய நிலவர். அவர் தவம் செஞ்சிட்டு இருந்தார். யார்கிட்ட? நரசிம்மர்கிட்ட. இப்போ நரசிம்மர் சொல்லிட்டார், அப்பா நான் உனக்கு பண்ண வேண்டிய பிளெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே உனக்கு வேணும்னா சிவன் தான். அதனால் நீ இந்த சிருங்ககிரி இருக்கு இல்லையா, சிருங்கேரி, சிருங்ககிரி, சிருங்கன்னா நெத்தியில் கொம்பும் வச்ச ஆள் ரிஷசிருங்க மகரிஷி. அவர் நெத்தியில் கொம்பு, அவர் பேர் கலைக்கோட்டு மாமணி. இங்கே உட்காந்து தவம் பண்ணு, சிவன் உனக்கு தரிசனம் கொடுப்பாரு. என்ன வேணும்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் பாதி நீ பாதின்னு அம்பாளும் நீயும் பாதி பாதி வச்சுன்னு இருக்கீங்க, இந்த ஒரு இடத்துல நான் பாதி நீ பாதி, பாதி ரிஷசிருங்க மகரிஷி பாதி சிவன், அந்த மாதிரி எனக்கு வரம் கொடுன்னு வரம் வாங்கிட்டார் சிவங்கிட்ட. இன்றைக்கி நீங்கள் சிருங்கேரியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் மேலே போனீங்கன்னா கிக்கேன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ரிஷசிருங்க மகரிஷி இது ஒரு படியேறி போகிற ஒரு கோயில் இருக்குது. அங்கே இருக்கிற மலைக்கு பேர் நரசிம்ம வனம். இன்றைக்கும் அங்கே நைட்டில் அந்த ரத்த வாடை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அதில் பாதி ரிஷசிருங்க மகரிஷி பாதி சிவன். ரிஷசிருங்கருடைய மனைவி பேர் சாந்தா. சாந்தா யாருன்னா ராமருடைய அக்கா, தசரதனுக்கு பொட்ட குழந்தை இருந்துச்சு, அந்த மாதிரி பேர் சாந்தா. ஸோ இவருடைய மனைவி சாந்தா இந்த பக்கம், சிவனுடைய மனைவி பார்வதி இந்த பக்கம். ஸோ 2 அம்மன் சந்நிதி, ஒரு சிவன் சந்நிதி இருக்கும். ஐயர் மந்திரம் சொல்கிற போது என்ன பண்ணுவார், ரிஷசிருங்காயத்தே நமஹா நம சாந்தா சமேதாய ரிஷசிருங்காயத்தே நமஹா அப்படின்னு, சாந்தையோடு கூடிய ரிஷசிருங்கர்னு. ஸோ இப்படி தான் இவங்கெல்லாம் வர வாங்கின்னு உட்காந்தாங்க. சிருங்கேரியில் ஆதிசங்கரர் முதல்ல தன்னுடைய மடத்தை நிறுவனத்துக்கான காரணம் கூட இதுதான். ஆதிசங்கரர் வர்றாரு, காசியில் பிரம்மாவாக இருந்த மண்டல மிஸ்ரரையும் பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதியாக இருந்தா இல்லையா, அவர் சரஸ்வாணின்னு இருந்தா, இவங்க 2 பேரையும் போட்டியில் கெலிச்சிட்டு கூட்டின்னு வர்றாரு. சிருங்கேரிக்கிட்ட வர்றபோது ஒரு நிறை கர்ப்பிணியான தவக்கலை, அதுக்கு ஒரு பாம்பு கொடை பிடிச்சின்னுக்குது. இவர் என்னது தவக்கலை சாப்பிட வேண்டிய பாம்பு கொடை பிடிக்குதே அப்படின்ற போது சொல்கிறாங்க, இது புண்ணிய பூமி, ரிஷசிருங்க மகரிஷி இங்கே தவம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதனால் அவருடைய முதல் மடத்தை அவர் சிருங்கேரியில் நிறுவனத்துக்கு இதுதான் காரணம், இந்த நிகழ்வு தான் காரணம். இப்படி உலகத்தில் எல்லாருமே ரிஷிகள் தான், உனக்கு அதில் டவுட் வேணாம். அவங்க செய்த தவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கடவுள்கிட்ட வரம் வாங்கிடுறாங்க. நான் இந்த இடத்துல உங்களோட இருக்கணும், அந்த மாதிரி வரம் வாங்குறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ தே ஆர் ரெஸ்பெக்டட் ஆன் par with God in that particular place. அந்த பர்டிகுலர் பிளேஸில் அவங்க இருப்பாங்க.
தியானத்திற்கும் தெய்வீகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? தியானம், யோகா இவற்றை பயிற்சி செய்வதன் மூலம் தெய்வீகத்தை நாம் அடைய முடியுமா? தி ஸ்டெப் இஸ் தியானா, தி எண்ட் டெரைவ்டு ரிசல்ட் தான் நீங்கள் அந்த ரெண்டாவது என்ன சொன்னாங்க, தெய்வீகம். அப்போ தியானம் என்பது ஸ்டெப்பு தான். நின் தியானம் உண்டாயில் அரசேன்னு அருணகிரிநாதர் கூட சொல்லுவார். உன்னுடைய தியானம் இருந்தால் எனக்கு இதெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி அர்த்தம். வாட் இஸ் தியானம்? தியானம் இஸ் எ கான்சன்ட்ரேட்டட் எஃபர்ட் டு அச்சீவ் சம்திங். ஒரு கான்சன்ட்ரேட்டட் எஃபர்ட், அதுதான் தியானம் என்பது. ஸோ அந்த தியானத்தில் உட்காந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ சீக்கிரம் முடியாது இல்லையா. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாத கசடன் மூடன் மட்டி அப்படின்னு தன்னை திட்டிக்கிறார். நான் உன்னுடைய பாதங்களை அரை நிமிஷம் கூட தியானம் பண்ண முடியாத முட்டாளாக இருக்கேனேன்னு சொல்லிக்கு வர்றார். இப்போ அந்த மாதிரி தியானம் பண்ணி நீ தியானம் உண்டாயிர அரசேன்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. யாருக்கு தெரியும்? தியானம் பண்ணால் என்னெல்லாம் முருகரை பற்றி ஒரு பாட்டு இருக்கு. நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதியுண்டு நெறியுண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு பேருண்டு மணியுண்டு பணி உண்டு உடையுண்டு கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறும் உளமுண்டு வளமும் உண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்டு வண்டுரும் புரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்டு வண்டுரு கடம் பணியும் நின்பத தியானமுண்டாயிலரசே, தாருண்ட சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலமோங்கு கந்த வேளே. ராமலிங்க வள்ளலார் கந்த கோட்டத்தில் இருக்கிற முருகனை பற்றி பாடினது. அதாவது உன்னை கும்பிட்டா எல்லாமே இருக்கும், இல்லைன்னு சொல்லிக்கிறதுக்கு எங்கே ஒன்றுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நல்ல பாட்டு தான். ஸோ நிறைய இருக்குது. வள்ளலார் நிறைய பாடியிருக்காரு. கந்த கோட்டத்தில் இருக்கிற முருகனை பற்றி பாடியிருக்காரு. திருவத்தியூரில் இருக்கிற வடிவுடையம்மனை பற்றி பாடியிருக்காரு. சிதம்பரம் நடராஜனை பற்றி பாடியிருக்காரு. ஸோ எல்லா விதமான டிவைன் ஃபார்ம்ஸை பற்றியும், முக்கியமாக இந்த 3 பேரை பற்றி நிறைய. ஸோ அவர் நான் போயிட்டு இருக்கிறார். பாத யாத்திரை தான் அந்த காலத்தில். எங்கே பஸ்ஸு வண்டியெல்லாம் இருந்துச்சான்னு போகிறபோது திருவள்ளூர் பார்டர் வழியாக நடந்து போகிறாரு. நடந்து போகிறபோது அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது. இவர் எதுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு நினைக்கிற போது வீரராகவசாமி இல்லை, அவர் பேர் வைத்திய வீரராகவசாமி, திருவள்ளூரில். அவர் சொல்கிறாராம், என்னை பாடாது நீ போறிய, அதுக்கு தான் உனக்கு உடம்பு சரியில்லை, உள்ளே ஒழுங்காக என்னை பாட்டு போன்னு சொன்னாராம். காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதர நீள் ஷீராய தூய மலர்வாய நேய ஸ்ரீராம ராம நினவே, தாராய வாழ்வு தரு நெஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம், நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. இந்த பாட்டு பாடினார். திருவள்ளூரில் இருக்கிற வீரராகசாமி இருக்கார் இல்லையா, ராகவன்னா ராமர் தானே, அதனால் ராமர் என்ற பவனில் பாடின அப்புறம் அவருக்கு அந்த உடம்பு நல்லாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு போனார். இந்த மாதிரி அனுபவங்கள் அருணகிரிநாதருக்கு நிறைய இடத்துல இருந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கு போகிற போதும் அந்த ஊரில் முருகன் இருந்து இவர் பார்க்காம வயல்வெளியில் போயிட்டாருன்னா கூப்பிட்டு பாடு பாடு பாடுன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி சொல்கிற போது பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு தாத்தா இருக்கார். தாத்தா என்ன பண்ணுவார், அவங்க பேத்தியோ பேரனோ யாரோ ஒரு குழந்தை இருக்குன்னா கூட்டு மடி மேலே உட்கார வச்சுக்குவார். அவருடைய வெத்தலை போட்டியிலிருந்து ஒரு வெத்தலை எடுத்து அவரே அந்த காம்பை கிள்ளுவார். அந்த குழந்தை விரலில் சுண்ணாம்பு தேய்ச்சி இப்படி இப்படின்னுவார். அந்த குழந்தை வரல கொஞ்சம் பாக்கு எடுத்து வைப்பார், லங்கம் வைப்பார், அவரே மடிப்பார். அந்த குழந்தை கையில் கொடுத்துட்டு தாத்தா கூட்டு அப்படின்னு வர்றாரு. அந்த மாதிரி தான் அந்த கடவுள் கூட என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு யாராவது பிடிச்சிட்டாக்கா அவங்கள கூப்பிட்டு என்னை பற்றி பாடு, இந்த மாதிரி என்ன இந்த இடத்துல இப்படி பாரு கொள்ளு அப்படின்னு சொல்கிறது. ஒரு எல்லா இவங்களுக்கு தான். மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே வேறவர் தந்தனான்ற மாதிரி எல்லாம் அவனுக்கு தான். ஆனால் ஒரு குழந்தை கையில் சாப்பிட்ற மாதிரி இவங்களை யூஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பாவனை. இப்படி தான் எல்லாரும் பெரிய மகான்கள் எல்லாரையும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதில் வள்ளலாருக்கு நிறைய அனுபவம் கிடச்சிருக்கு. அருணகிரிநாதருக்கு ரொம்ப அனுபவங்கள் கிடச்சிருக்கு.
இவங்கெல்லாம் அந்த அந்த காலத்தில் வந்து ஒரு 700 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவர் வள்ளலார், 700 வருஷத்துக்கு முன்னே இருந்தவர் அருணகிரிநாதர். அந்த காலம் அப்படி இருந்தது. அதாவது இன்றைக்கி இருக்கிற மாதிரி லாட்ஜு, ஹோட்டலு, பஸ்ஸு, காரு அதெல்லாம் கிடையாது. இல்லை, நடந்து போனோம். போனாக்கா அங்கே ஒவ்வொரு சாமியும் கூப்பிட்டு என்னை பற்றி பாடுன்னு சொல்லும். அங்கே தங்குவாங்க, அந்த கோயிலில் இருக்கிறது எதுவும் சாப்பிடுவாங்க. இப்படி தான் இருந்தது லைஃப் அந்த காலத்தில். அப்படி தான் இருந்தது. இப்போது இதெல்லாம் பாசிபிளே இல்லை. நீ கோயிலுக்குள்ளே தங்குறேன்னா கூட ஒன்று விட மாட்டானுங்க. கோயிலுக்குள்ள நீ தங்குறேன்னு சொல்லிப்பாரு, விடவே மாட்டானுங்க. அதனால் அலோடு இல்லைன்னுவானுங்க. இல்லை, நாங்கள்லாம் ஒரு காலத்தில் திருக்குறுங்குடி மலை நம்பி கோயிலில் தான் நான் படுத்துக்குவேன். திருக்குறுங்குடி மேலே ஒரு கீழே பெருமாளை வசிச்சுட்டு மலை மேலே நடந்து போனால் அந்த இடத்துல மலை நம்பி பெருமாள்னு இருக்குது. ஒரு சென்ட்ரலில் கோயில், அதை சுற்றி ஜனங்கள்லாம் தங்கிறதுக்கு எல்லாம் கூரை போட்டு தினம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. நடுவில் ஓப்பனாக இருக்கும். ஒரு வாட்டர் ஃபால் இருக்கும், அங்கே ஆறு ஓடிக்கின்னு இருக்கும். அதை தாண்டி தான் நீ தாய்ப்பாதம்லாம் போகணும். ஸோ நான்லாம் போகிற காலத்தில் கரடி இருக்கும், யானை இருக்கும், யாரும் போக மாட்டாங்க அந்த காலத்தில். நான் சொல்கிறேன், ஐம் டாக்கிங் ஆஃப் 80s. இப்போ நான் என்ன பண்ணுவேன், தன்னந்தனியாக காட்டில் நடந்து போயிடுவேன். தன்னந்தனியாக போவேன், யாரும் இருக்க மாட்டாங்களா. ஜன்னலில் அது கம்பி இருக்காது, அது வழியாக குதித்து உள்ளே போய் பெருமாள் கூட நான் படுத்துன்னு இருப்பேன். நானும் பெருமாள் மாத்திரம் படுத்துன்னு இருந்த காலம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ முடியாது. இப்போ வந்து இந்த டிவிஎஸ்காரங்க இந்த சோலார் லைட் போட்டாங்க. அண்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் ரோடு போட்டாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரனுங்க யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல அங்கே தங்கறதுக்கெல்லாம். ஏதோ போயிட்டு வந்துடலாம், அந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்களே தவிர தங்கறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. நாங்கள்லாம் தங்குவோம். பெரும்பாலும் நானும் மாத்திரம் தான் படுத்துன்னு இருப்போம். பாம்பெல்லாம் இருக்கும், பெரிய பாம்பு நம்ம படுத்துங்கிற இடத்து இப்படி சுற்றிக்கின்னு போகும். அதெல்லாம் பெரிய பெரிய சித்தர்கள், பெரிய பெரிய சித்தர்கள். மலை வாகனம்னு ஒரு புக் இருக்குது, நம்ம லைப்ரரியில் கூட இருக்குது. அதை எடுத்து படித்து பாருங்கள். காட்டில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த விதமான சித்தர்கள் இருக்காங்க, அவங்க எப்படி அனுபவங்களை கொடுப்பாங்க எல்லாம் இருக்குது. அது பெரிய மலைவாகடம்ன்ட்டு. அதெல்லாம் ஒரு காலம், எந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு இருக்கும் அந்த காலத்தில். இப்போ யாருன்னா அந்த மாதிரிலாம் போகிறாங்களா இல்லையா? இன்றைக்கி காட்டுக்குள்ளே போகணுன்னா ஃபாரஸ்ட்காரன் விட மாட்டான். அப்படியே போனாலையும் அவங்க தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் ஒழிஞ்சிக்கிறதுக்காக போகிறவங்க, அந்த மாதிரி தீவிரவாதிகள், அந்த மாதிரி இல்லை காட்டில் போய் சந்தன காட்டியை திருடின்னு வரத்துக்கு போகிறவங்க இவங்க தாங்கிறாங்க. பக்தர்கள் எல்லாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. இப்போ திருப்பதி மலை மேலே கூட நிறைய இடங்குது. வருஷத்துக்கு ஒரு நாள் சித்திரா பௌர்ணமிக்கோ இல்லை பங்குனி உத்தரத்துக்கு மாத்திரம் ஒரு குரூப்பாக போகிறாங்க. போயிட்டு முருகனுடைய தீர்த்தம் இருக்குது, குமாரதாரான்னு பேரும், நாராயண தீர்த்தம்னு இருக்குது, ராமகிருஷ்ண தீர்த்தம்னு இருக்குது. எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள்லாம் கிராண்ட் கேனியன்னு போகிறீங்களா, எல்லாம் ஜுஜுபி. திருப்பதி மலை மேலே போய் பாருங்கள், எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான மலை சிகரங்கள் அப்படியே இருக்கும். எல்லாம் ஒரு கிரானைட் கலரில், ரோஸ் கலரில் இருக்கும், தண்ணி கொட்டின்னு இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் என்ஜாய் பண்ணிட்டோம். நல்ல வேலை இப்போ நாங்கள் விடுறது இல்லை. வருஷத்துக்கு ஒரு நாள் தான், ஒரு நாள் கும்பலில் கோயந்தான்ற மாதிரி அவங்க கூட போயிட்டு அவங்க கூட திரும்பி வரணும். அங்கே போய் தீர்த்தத்தை வாயில் துணி கட்டி கொண்டாந்து பெருமாளுக்கு வருஷத்தில் ஒரு நாள் இன்னும் அவ்வளோதான். நாங்களாம் அந்த காலத்தில் பார்த்துட்டோம். தனித்தனியாகவும் எல்லாம் போவோம், கும்பலாகவும் போவோம், எல்லாம் பார்த்துருக்கோம். குருவல்ல இறையல்லவோ எங்கள் குல தெய்வம் மாலல்லவோ, குருவல்ல இறையல்லவோ எங்கள் குல தெய்வம் மாலல்லவோ, தருவல்லவனமல்லவோ வரம் தர வந்த பரனல்லவோ, பாபாவே குருவல்ல இறையல்லவோ எங்கள் குல தெய்வம் மாலல்லவோ. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ